தகர்க்க முடியாது. இப்போ அதிமுக கொள்கையால் கட்டப்படலாம் போது அதிமுக ஒரு கட்ட உருவனோடனே சரசரன்னு சரியுது. நாம் தமிழர் கொள்கையால் கட்டமைக்கப்பட்டிருக்கும் போது அந்த கட்சி தோற்றாலும் ஜெயிச்சாலும் தொடர் தோல்விகளை பார்த்தாலும் கட்சியின் தலைவரே தோற்று போனாலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தெரியும். இது இணைகிறது முக்கியம் இல்லை, இந்த இணைப்புலால பல சம்பவங்களை பண்ணியிருக்காரு சீமான் அவர்கள். அதாவது இதில் இருந்தது எல்லாத்தையும் கேள்விகளாக எழுப்பியிருக்காரு. சீமான பேச மாட்டாரு, பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு அப்படின்னாங்க. மொத்தம் ஒரு மணி நேரம் பேசியிருப்பாரு. மொத்த சமூக வலைதளமும் பத்திக்கிட்டு எரியுது, மொத்த ஊடகமும் பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சு. அதாவது ரொம்ப எளிமையான கேள்வியை நான் சீமானு கேட்டாங்க, ஆனால் எல்லா கேள்வியும் கேட்டாங்க. கன்னியாகுமரியில் வந்து இந்த மாதிரி மத்திய ஒன்றிய அரசினுடைய சுரங்கத்துறைக்கு வந்து இவங்க அனுமதி கொடுத்தாங்க. வர்றேன் அங்கே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு ஒரு போடு அனுமதி கொடுத்துருக்கீங்க. காவிரி பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சிங்கப்பெண்கள் சிறப்பு படைங்கிற பேரில் ரீல்ஸ் 717 டாஸ்மாக முன்ன பண்ணிட்டு அதுக்கு போகிற விளம்பரங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக்ஸை எடு ஸ்போர்ட்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு அவங்க எப்படி தான் இருக்காங்க, ட்ரக்ஸை எடு ஸ்போர்ட்ஸை விடு தான் அவங்க இருக்காங்க. உண்மையிலே ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை விடு அப்படின்னு போட்டு சொல்கிறீங்க. சரி, அபின்னு கஞ்சா ஹெராயின் இதெல்லாம் போத இன்னைக்கு பொயின்னு ரம்மு ஜின்னு ஓட்கான் விற்கிறீங்களா, பிராண்ட் விற்கிறீங்களா, இது என்ன புனித தீர்த்தமா அப்படிங்கிற கேள்வியில் எழுப்பினார். 717 டாஸ்மாக முடிட்டு வெற்றி தமிழகன்னு போட்டு ஈன்னு உட்காந்துருக்கீங்க சிரிச்சுக்கிட்டு. அதை சிரிச்சு வர காட்டாமல் அவங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அவங்களை காயப்படுத்துறதே வந்து பாருங்க வேணும்னே சிரிச்சு காட்டாமல் அது அந்த சிரிப்பு நானே வச்சேன். சரி, அண்ணன் சிரிச்ச பிறகு தான் ஆமல்ல அப்படிங்கிற மாதிரி.